யாதுமாகி நம்மை அருள்பாலிக்கின்ற எல்லாம் வல்ல இறையாற்றலை வணங்கி, அருள் விளக்கே, அருள் சுடரே, அருட்சோதி சிவமே என்பார் வள்ளல் பெருமான். ஒவ்வொரு உள்ளத்திலும் அருள் சுடராக விளங்குகிற இறைவனை போற்றி வணங்கி இறைவணக்க பாடலை பாட வருகின்றனர் கலைக்காவிரின் இசைத்துறை மாணவர்கள். தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்க வருகின்றார்கள் இசைத்துறை மாணவர்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது திக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற இத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இசைமிகு முதல்வர் முனைவர் எஸ். உமா மகேஸ்வரி அவர்களை உங்கள் இசைமிகு கரங்களால் கரவொலி எழுப்பி அவர்களை வருக வருகவென்று வரவேற்புரை தருக என்று வேண்டுகிறோம். அவையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் அரங்கில் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் படைத்த நாள் அனைத்துமே நல்ல நாள் என்ற வகையில் இன்று
நமது கல்லூரிக்கு ஒரு சிறப்பானதொரு நாளாக அமைந்திருக்கின்றது. தண்ணீர் சுற்றுப்புற சூழல் மன்றம் மாணவர் மன்றம் சார்பாக இன்று சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு பாடல் குறுந்தட்டு வெளியீடு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சுற்றுப்புற சூழலின் தூய்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதை பாதுகாப்பது நமது கையில் இருக்கிறது. அதற்கு ஒரு விழிப்புணர்வு தேவை என்ற வகையிலேயே இந்த விழா இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மண், மலை இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு எவ்வளவு அரணாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த அரண்களை பாதுகாப்பது நமது கடமையாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறேன். குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்கு அரணாக விளங்குகின்ற நமது மேயர் அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவர் மிகவும் அனுபவம் மிக்க ஒரு ஆளுமையாக நம்மிடையே திகழ்கின்றார். மாநகராட்சியின் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடித்தளமாக இவர் என்றும் துணை நின்று திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை ஒரு பொலிவு நகரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆகவே அத்தகைய சிறப்புமிக்க பெருந்தகையாளர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவர்களுடன் பல வகையிலும் துணை நிற்கின்ற மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி அம்மையார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று கல்லூரியின் சார்பாக வரவேற்கின்றோம். நமது கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் எந்த ஒரு முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தாலும் முயற்சிகள் எடுத்தாலும் பக்கபலமாக உறுதுணையாக நமக்கு எப்பொழுதும் அனுகூலமாக இருந்து வரும் மறைமாவட்ட குருகுல முதல்வர் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய நாளின் நாயகராக இப்பாடல் இயற்றி மெட்டமைத்து அது ஒரு குறுந்தட்டாக வெளிவருவதற்கு மிகவும் ஆதாரமாக இருந்து வந்துள்ள நமது செயலர் தந்தை அவர்களையும் கலைக்காவிரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வு சிறப்புற நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், ஊடக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் அனைவரையும் கலைக்காவிரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யும் நேரம் இது. மாண்புநிறை திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய மேயர் அன்பு அண்ணன் மு அன்பழகன் அவர்களுக்கு கல்லூரியின் செயல்மிகு செயலர் தந்தை அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். நினைவு பரிசினை முதல்வர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். இசைக்குறுவட்டு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாடல் உணராதோ இதை நம் நாடு என்கின்ற குறுவட்டினை நம்முடைய மாநகராட்சி மேயர் வணக்கத்திற்குரிய மாநகர தந்தை அவர்கள் வெளியிடுகிறார்கள். எமது கல்லூரியின் கல்விக்குழு தலைவர், திருச்சிராப்பள்ளி மறைமாவட்டத்தினுடைய குருகுல முதல்வர், எம் கல்லூரியின் தாய்மானவர் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு பலத்த கரவொலி எழுப்புகிறோம். இப்பொழுது மாநகராட்சி மேயர் அவர்கள் இசை விழிப்புணர்வு குறுவட்டை வெளியிடுகிறார்கள். எம் கல்லூரியின் செயல்மிகு செயலர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். பேரன்பிற்கும் பெருமதிப்புக்குரிய திருச்சிராப்பள்ளி மாநகர் மேயர் வணக்கத்துக்குரிய அன்பழகன் அவர்களே, கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியுடைய செயலர் தந்தை அருள் பணியாளர் லூயிஸ் பிரிட்டோ அவர்களே, மற்றும் முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைக்காவிரி நுண்கலை கல்லூரி இசை, நடனம் ஆகிய இவற்றின் வழியாக
கலை வளர்க்கிற பணியில் மட்டுமல்ல, ஒரு சமூக பணியும் செய்கிறது என்பதுதான் இதனுடைய ஒரு தனித்தன்மை. கலையை ஒரு பொழுதுபோக்காக மட்டும் கருதுகிற இன்றைய சமூகத்தில் கலை ஒரு பொழுதுபோக்கு அம்சம் மட்டுமல்ல, அதை கடந்து சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாகவும் அது அமைய முடியும் என்பதுதான் கலைக்காவிரி தொடக்கத்திலிருந்தே இன்றைய சமூகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆழமான செய்தி. தன்னுடைய கலை நிகழ்வுகளின் வழியாக இன்றைய சமூக மாற்றத்திற்கான பல்வேறு நல்ல கருத்துக்களை, மதிப்பீடுகளை வழங்குகிற மிக உயரிய பணியை செய்து வருகிறது. அதன் ஒரு நிலையாகத்தான் இன்றைக்கு நம்முடைய கல்லூரியிலே செயல்படுகிற தண்ணீர் மற்றும் சுற்றுச்சூழல் மாணவர் மன்றத்தின் சார்பாக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாடல் வெளியிட்டு இன்றைய சமூகத்திற்கு மிக மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி நமக்கு இந்த குறுவட்டானது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. இந்த நேரத்தில் முதலாக இதை எழுதி இசையமைத்து இன்றைய சமூக மாற்றத்திற்கான ஒரு கருவியாக இதை வெளியிடுகிற நம்முடைய செயலர் தந்தை அருள்பணியார் லூயிஸ் பிரிட்டோ அவர்களுக்கு முதலிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்கள் ஏற்கனவே ஒரு இசைக்கலைஞர், சிறந்த பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர் என்பது உங்களுக்கு தெரியும். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த ஒரு சமூக ஈடுபாட்டின் ஒரு வெளிப்பாடாக இந்த குறுவட்டானது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இதற்கு மிக சிறந்த முறையில் நடன அமைப்பின் வழியாக இதை வெளிக்கொணர்ந்த நம்முடைய மாணவர்களுக்கும் நடனத்துறை மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுச்சூழலை பற்றி குறிப்பிடும் பொழுது நிச்சயமாக இன்றைய சுற்றுச்சூழல் எத்தகைய நிலையில் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. மாறாக அதனுடைய அவசியத்தை இன்றைக்கு நாம் உணர வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற மிக முக்கியமான ஒரு கடமை. திருத்தந்தை இந்த சுற்றுச்சூழலை பற்றி குறிப்பிடும் பொழுது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இந்த உலகமானது நாம் அனைவரும் வாழுகிற பொது வீடு, பொது இல்லம் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த உலகம் எல்லாருக்குமே உரியது. எனவே எல்லாருக்கும் உரியது இந்த உலகம் என்றால், இந்த உலகம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த உலகம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் அது இன்றைக்கு இருக்கிற அந்த அழிவின் பாதையிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது மிக அவசியம். இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது மிக மனித வாழ்வுக்கு அவசியமான ஒன்று. இயற்கை வளங்கள் எல்லாமே இன்றைக்கு அழிக்கப்படுகிற ஒரு நிலை. மனிதனுடைய தன்னலம், அவனுடைய பேராசை ஆகிய இவற்றின் ஒரு வெளிப்பாடாக இன்றைக்கு எல்லா இயற்கை வளங்களும் அழிக்கப்படுகிறது, சுரண்டப்படுகிறது என்பதுதான் உண்மை. இந்த இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கும் அது அழிக்கப்படுவதற்கும் திரு அவை எதிராக அதிகமான குரல் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. அது வெளியிட்டிருக்கிற பல்வேறு சுற்றுமடல்களின் வழியாக இதனுடைய அவசியம், இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தி கோரியிருக்கின்றது. எனவே இத்தகைய ஒரு கடமையை உணர்ந்துதான் இந்த ஒரு முயற்சி எடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த சுற்றுச்சூழல் அழிவின் பாதையிலிருந்து பாதுகாக்கப்படவில்லை என்றால் நாம் எல்லாரும் அழிவது உறுதி, நமக்கு பின்னால் வருகிற அனைவருமே அழிவை சந்திப்பார்கள் என்கின்ற எச்சரிக்கை தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. எனவே இந்த பாடல் அல்லது இந்த பாடல் வழியாக வெளிக்கொணரப்படுகிற இந்த நல்ல மதிப்பீடுகள் ஆகியவற்றை எல்லாரும் உணர வேண்டும் என்பது மிக முக்கியமானது. நாம் உணர்வது மட்டுமல்ல, அதை செயலாக்கம் செய்ய வேண்டும் என்பதும் நம்முடைய கடமையாக அமைகிறது. ஏதோ ஒரு பாடல் வெளியிட்டார்கள், அதை நடன வழியிலே கொடுத்தார்கள், அதை நாம் கேட்டோம் என்பதல்ல. மாறாக எந்த அளவு இந்த சமூகம் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பினால் அதிகமாக அழிவுக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அதிலிருந்து நம்மை மீட்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. ஏதோ இது அரசுக்குரிய கடமை என்று இல்லாமல் நாம் ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நாம் உணர்ந்து எந்த அளவு இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு என்னால் இயன்ற ஒரு பங்கை கொடுக்க முடியும்
அல்லது இந்த அழிவிலிருந்து பாதுகாக்க என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்தித்து அதை செயலாக்கம் செய்யும் பொழுதுதான் இந்த உலகமானது பாதுகாக்கப்பட போகிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இந்த ஒரு செயல்பாட்டிற்கு நம்மை இட்டு செல்வோம். இத்தகைய ஒரு ஆழமான செயல்பாட்டிற்கு இந்த குறுவட்டும் அதன் வழியாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த நல்ல கருத்துக்களும் நம்மை இட்டு செல்லும் என்பதை உணர்ந்து மீண்டும் ஒரு முறை தந்தை அவர்களுக்கும் கல்லூரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நாம் மாவலோடு எதிர்பார்க்கிற சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மாநகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சனுடைய இதய துடிப்பு. எங்கள் வணக்கத்திற்குரிய மாநகர தந்தை பலத்த கரவொலி கொடுக்கலாம். திரு மு அன்பழகன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரை வழங்க வருகிறார். பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் சார்பாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தண்ணீர் சுற்றுச்சூழல் மாணவர் மன்றம் சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பாடல் குறுந்தகடு வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த கல்லூரியுடைய முதல்வராகவும் இந்த கல்லூரிய செயலாளராகவும் பணியாற்றிய இந்த குருகுல முதல்வர் மரியாதைக்குரிய அருட்தந்தை அந்துவான் அடிகளார் அவர்களே, எனக்கு பின்னால் நன்றி உரையாற்ற இருக்கின்ற இந்த கல்லூரியை இன்றைக்கு நிர்வகித்து சிறப்பாக நடத்தி வருகின்ற இயக்குனர் செயலர் அருட்தந்தை லூயிஸ் பிரிட்டோ அவர்களே, முன்னதாக வரவேற்பு நிகழ்ச்சியில் அமைந்திருக்கின்ற முனைவர் திருமதி முகா மகேஸ்வரி அவர்களே, எந்த நிகழ்ச்சியானாலும் எங்கும் காணக்கூடிய ஒருவராக தன்னுடைய வாழுங்காலத்தில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் துடிப்பு மிக்கவராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முதுநிலை உதவி பேராசிரியரும் மாணவர் மன்ற ஒருங்கிணைப்பாளருமான பேராசிரியர் கி சதீஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தண்ணீர் அமைப்பை வைத்திருக்கின்ற ரயில்வே துறையில் பணியாற்றினாலும் தானும் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் எண்ணத்தின் அடிப்படையில் இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற நீலமேகம் அவர்களே, இந்த கல்லூரியிலே ஒரு காலத்தில் இந்த கலைக்கல்லூரி இன்றைக்கு கலைக்காவிரி இவ்வளவு பெருமையாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவர் மறைந்த நம்முடைய அருட்தந்தை ஜார்ஜ் அடிகளார் தான். அவர்தான் இந்த கல்லூரி உருவாவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தார்கள். அன்றைக்கு யார் அவருக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுத்து பரதநாட்டிய கலை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது இன்றைக்கு பேராசிரியராக அமர்ந்து பேராசிரியருக்கு ஆவதற்கு முன்பாகவே அவரோடு இந்த பணியாற்றிய மரியாதைக்கு யோகேஸ்வரி வந்து அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த கல்லூரியிலே அன்றைக்கு அருட்தந்தை ஜார்ஜ் அடிகளாருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர். இந்த கல்லூரி இப்படி அமைய வேண்டும் என்று ஒரு காரணகர்த்தாக இருந்தவர் அவரும் ஒருவர் தான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கலைக்கல்லூரி இன்றைக்கு ஜார்ஜ் அடிகளார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் சொன்னால், நான் 1987 அவரை வந்து பல்வேறு காலகட்டங்களில் அப்பொழுதுதான் வந்து தேர்தலிலே ஆடியோ மூலமாக ஒளிப்பிரச்சாரம் பண்ணும்போது அப்பொழுது ஒளிநாடா சின்ன கேசட் இருக்கும், கேசட்டில் தான் பதிவு பண்ணுவாங்க. அப்போ வந்து பண்ணுகின்ற பொழுது அதுக்கு வந்து ஸ்டுடியோ இருந்தது இந்த கலைக்காவிரி தான். இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இருந்தார், அன்றைக்கு உணவுத்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அருமையான நேரு அவர்களை அறிமுகப்படுத்தி அவரோடு அழைத்து சென்று ஜார்ஜ் அடிகளார் அழைத்து சென்று அவரை அறிமுகப்படுத்தி அதற்கு பெருமை சேர்த்து அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அன்றைக்கு அமைச்சர் அவர்களை பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அழைத்து வந்து இதே கலைக்காவிரியிலே அரங்கேற்றியவர் நம்முடைய ஜார்ஜ் அடிகளார்கள் தான். அதன் மூலமாக தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் தலைவரிடம் சொல்லி அவர் அப்படி ஜார்ஜ் அடிகளார் வைத்த கோரிக்கை, இன்றைக்கு எத்தனையோ கலைக்கல்லூரிகள் இருக்கின்றன, ஆனால் சிறுபான்மையிற்கென்று ஒரு கலைக்கல்லூரி இல்லை. ஆகவே அந்த பரதக்கலை கல்லூரியை நான் நடத்தி வருகின்றேன், அதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்று சொன்னபோது தலைவரிடம் அழைத்து சென்று நம்ம ஜார்ஜ் அடிகளை அறிமுகப்படுத்தியவர் மரியாதைக்குரிய நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள்தான். தலைவர் அவர்கள் ஜார்ஜ் அடிகளை பார்த்தவுடன் மிகவும் கவர்ந்து, ஆக சிறுபான்மையர் நடத்தக்கூடிய ஒரு கல்லூரிக்கு
நீங்கள் செய்கின்ற எத்தனையோ அருட்பணிகள் இருந்தாலும் கூட, அல்லது கல்வி நிலையங்களை வைத்து நடத்தியிருந்தாலும் கூட, அவருக்கு பிடித்தமான கலை நம்முடைய மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் மூலமாக அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் 2000 இந்த கலைக்கல்லூரியை தமிழகத்திலே ஒரு சிறுபான்மை நடத்தக்கூடிய கலைக்கல்லூரியை அரசு கல்லூரியாக உயர்த்தி கொடுத்தவர் நம்முடைய கலைஞர் தலைவர் அவர்கள். அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து கலந்து கொள்ள செய்தவர் நம்முடைய ஜார்ஜ் அடிகளார் அவர்கள்தான். அந்த பெருமைக்குரிய கல்லூரி அவர் கால் பதித்தனால தான் இன்றைக்கு ஆழம் விழுதாக பறந்து விரிந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த கல்லூரி. இது எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்வாரே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைக்கிற தமிழக முதல்வர் அவர்கள், எல்லோருக்கும் எல்லாம் என்று. ஆகவே எல்லோரும் இது பயனடையக்கூடியவர்களாக, ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டு பயனடையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்ற உன்னதரின் அடிப்படையில் ஜார்ஜ் அடிகளார் இந்த கலைக்கல்லூரியை நடத்தி வந்தார். ஃபாதர் அருட்தந்தை அந்தோன் அவர்கள், இப்ரேட்டோ அவர்கள் இன்றைக்கு நடத்தி வருகின்றார்கள். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இயேசு காவியம் என்ற ஒரு காவியத்தை கண்ணதாசன் வந்து இந்த கல்லூரியிலே தங்கி அந்த காவியத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர் கண்ணதாசன் அவர்கள்தான். அதற்கு காரணம் நம்ம அருட்தந்தை ஜார்ஜ் அடிகளார் அவர்கள்தான். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த கல்லூரியிலே இன்றைக்கு ஒரு முன்மாதிரியான தன்னுடைய பணி, கலைப்பணி மட்டுமல்ல, நம்முடைய சமுதாய தொண்டும் பொது தொண்டும் நமக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் அருட்தந்தை அந்தோன் அடிகளார் பேசியது போல, நம்முடைய பணி இந்த கலையோடு இருந்து விடக்கூடாது. இந்திய தேசியத்துக்கும் உலகத்திற்கும் ஏதாவது சமுதாய பணி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பிரிட்டோ அருட்தந்தை அவர்கள் இதுபோன்ற ஒரு சமுதாய சீர்திருத்த எண்ணங்களை கொண்டு இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கின்றார்கள். அதுவும் சுற்றுச்சூழல் என்பது இன்றைக்கு நாட்டிற்கு அவசியமான ஒன்று, நாட்டுக்கு மட்டும் உலகத்துக்கே அவசியமான ஒன்று. இன்றைக்கி உலகத்திலே சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பட இன்றைக்கி தொழிற்சாலைகள் ஏற்பட்டு அதனால் மாசுகள் ஏற்படுகின்றன. மாசுகள் ஏற்படும் பொழுது அந்த காற்றுகளை உறிஞ்சக்கூடிய தன்மை மரத்திற்கு மட்டும்தான் உண்டு. அதை தான் அருட்தந்தை அவர்கள் சொன்னார்கள். அந்தோன் அடிகளார், இன்றைக்கு மரங்கள்லாம் வெட்டப்படுகின்றன, வெட்டப்படுகின்ற சூழ்நிலையை தடுக்க வேண்டும். தடுத்தால்தான் நம்முடைய மனித வாழ்வு உயரும், நோயற்ற வாழ்வு கிடைக்க வேண்டும் சொன்னால் அதுக்கு முதல் காரணம் அது சுற்றுச்சூழலாக இருந்தால், சுற்றுச்சூழல் நல்லபடியாக இருந்தால் அந்த சுற்றுச்சூழலுக்கு உதவக்கூடியது மரங்களாக தான் இருக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் அதை வலியுறுத்தி சொன்னார்கள். ஆகவே அது அவசியம். அதை செய்ய வேண்டிய ஒவ்வொரு மாணவருடைய கடமை. நம்முடைய கலைஞர் அவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொரு வீட்டிலும் மரத்தை நட வேண்டும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்ற ஒரு திட்டத்தை அன்றைக்கு அறிமுகப்படுத்தினார். அதே போல் தான் மழைநீர் என்பது நம்முடைய உயிர்நீர். அந்த மழைநீர் சேகரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த மழைநீரை சேகரிப்பதற்காக தான் நம்முடைய தமிழக அரசு இன்றைக்கு ஒவ்வொருவரும் கட்டடம் கட்டுகின்ற பொழுது அந்த நீர் சேகரிப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் தங்களுடைய கட்டடங்களிலே என்று சொல்லி, அந்த பூமிக்கடியிலே அந்த நீரை சேகரித்தால் நிலத்தடி நீர் உயர்கின்ற பொழுது நமக்கு வருங்காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும், மழைநீர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆக ஒன்றுக்கு ஒன்று பிணைந்திருக்கின்ற காரணத்தால் தான் இந்த தண்ணீர் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சியை நம்முடைய கலைக்காவிரி சிறப்பாக செய்திருக்கின்றது. எங்களை திருச்சி மாநகராட்சி எடுத்துக்கொண்டேன்னு சொன்னால், நான் 96 தொடர்ந்து மாவட்ட உறுப்பினராக இருக்கின்றேன். 2 முறை துணை மேயராக இருக்கின்றேன். ஆனால் இந்த முறை 4 முறை பெண்கள் மேயராக இருந்த இடத்தில் இன்றைக்கி 5வது முறையாக நம்முடைய தமிழக முதல்வரும் எங்களுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் இந்த மாநகரத்தை சிறப்பாக நடத்த வேண்டும், சென்னைக்கு நிகராக ஒரு மாநகரமாக உருவாக்க வேண்டும் சொல்லி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். பஞ்சப்பூரை சொன்னார்களே, சிங்கப்பூர் மாதிரி இருக்கின்றது இன்றைக்கு சதீஷ்குமார் சொன்னார்கள். அதுபோன்ற பல்வேறு திட்டங்களை இன்றைக்கி அவர் காலத்தில் நடைபெறப்பட்டிருக்கிறது. இதனுடைய பயனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் படித்து பார்த்தால் சொன்னால் திருச்சி மாநகரம் என்பது பறந்து விரிந்த ஒரு மாநகரமாக உருவாக இருக்கின்றது. அதோடு மட்டும் இல்லை, ஒரு நாள் நாங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா எங்களை அழைத்து அதோடைய ஜோனல் மேனேஜர் திருநெல்வேலி, அது ஆந்திரா கர்நாடகை சேர்ந்த ஒருத்தர் மலையாளிய இருக்கின்றார், ரீஜனல் மேனேஜர், அவர்களெல்லாம் அழைத்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அமைச்சு அமைச்சருக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்த வேண்டும் சொல்லி சங்க ஓட்டிலே வந்து மேரியாட்டிலே நிகழ்ச்சி நடத்தினார்கள். அப்போது பேசுகின்ற சொன்னார்கள், திருச்சி மாநகரம் இந்த அளவுக்கு ஒரு தரம் உயர்ந்த மாநகரமாக உருவாகும் என்று நினைக்கவில்லை. ஏன்னு சொன்னால் எங்கு பார்த்தாலும் மரங்களை ரோடு ஓரங்களிலே நட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பசுமை நிறைந்த ஒரு மாநகரமாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற
பெருமையாக சொன்னார்கள். நீங்களாம் பார்ப்பீர்கள், நீங்கள்லாம் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இது போன்ற மரங்கள்லாம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அமைச்சருடைய 1.5 லட்சம் மரங்களை நட வேண்டும் என்று அவர் காலத்திலே ஏற்பாடு செய்து, அதோடு மட்டுமல்ல முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு 1 கோடி மரங்களை நட வேண்டும் என்று கனவாக இன்று இன்றைக்கி நடப்பட்டிருக்கின்றது. மென்மேலும் அந்த பணிகளை நாங்கள் திருச்சி மாநிலத்தை சிறப்பாக செய்திருக்கின்றோம். அதே போல் குப்பை இல்லாத மாநகரமாக உருவாக்கம் என்பது எங்களுடைய கனவாக இருந்தது. அந்த கனவை இன்றைக்கி நிறைவேற்றிக்கணும்னு சொன்னால், இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் அந்த குப்பைகளை தரம் பிரித்து ஒவ்வொரு வீட்டிலும் வந்து வாங்குகின்ற பொழுது வைத்திருந்து கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது குப்பையில்லா மாநகராட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கு டெல்லியிலே சென்று ஒன்றிய அரசின் மூலமாக பரிசு பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சொன்னால், இங்கே இருக்கின்ற மாணவர்களுடைய தாய்மார்கள், உற்றார் உறவினர்கள், சுற்றத்தார்களெல்லாம் சேர்ந்து இந்த மாநகரை ஒரு தூய்மையான மாநகராக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் செய்த காரணத்தினால் இன்றைக்கு திருச்சி மாநகரம் சிறந்த மாநகரம் விளைகின்றது. அதை மென்மேலும் நாம் சிறப்பாக வைத்துக்கொள்வது வந்திருக்கின்ற மாணவருடைய உங்களுடைய தாய் தந்தையார் செய்ய வேண்டிய கடமை. நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களோடு பழகக்கூடியவர்களெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை. அதோடு மட்டுமில்ல, எப்படி நம்முடைய கலைஞர் அவர்கள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் சொல்லியிருக்கிறார்களோ, அதே போல் இருக்கின்ற மாணவர்கள் நீங்களும் உங்கள் வீட்டிலே ஒரு மரம் வளர்த்தால் ஒரு குழந்தையை வளர்த்த மாதிரி சிறப்பு பெறும். அது பிற்காலத்தில் நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அப்படி அமைக்கின்ற நேரத்தில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி, இந்த தண்ணீர் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு நீங்களும் இருப்பீர்கள் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த கலைக்கவரித்தோடைய முதல்வர்களுக்கும் இதிலே உரையாற்றிய நம்முடைய முன்னாள் முதல்வர், இன்றைக்கு குருகுல தலைவராக இருக்கின்ற அருட்தந்தை அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் முதல்வர்களுக்கும், வந்திருந்த மாணவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வார்டினுடைய மாமன்ற உறுப்பினர், எங்கள் வணக்கத்திற்குரிய அன்பு சகோதரி கலைச்செல்வி அம்மா அவர்களுக்கு தந்தை அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தண்ணீர் அமைப்பினுடைய செயல் தலைவர் திரு KC நீலமேகம் சார் அவர்களுக்கு செயலர் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். சரியான காலத்தில் ஒரு சரியான பாடலை எழுதி நமக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பான பாடலுக்கு ஒளிப்பதிவு தந்த அன்பு செல்வன், அவர்தான் கலைக்காவிரியின் தலைமைச் செல்வன் தமிழ்ச்செல்வன் அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பாடலுக்கு இண்டிசை, செவ்விசை, குரலிசை கொடுத்த அந்த குயில் தோப்பு செல்வி சுவாதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் KC நீலமேகம் சார் வந்து துணிப்பையை கொடுக்கறதுக்காக காத்திருக்கிறார். நம்முடைய மாநகராட்சி மேயர் தந்தை சொன்னது போல தூய்மையான மாநகராட்சிக்கு நெகிழி இல்லாத மாநகராட்சியாக மாற்றணும். பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், துணிப்பையை எடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும். துணிப்பை என்பது அவமானம் அல்ல, நெகிழிப்பை என்பதுதான் அவமானம். துணிப்பை என்பது நம் அடையாளம் என்பதற்கு தண்ணீர் சுற்றுச்சூழல் மாணவர் மன்றம் எங்கு சென்றாலும் நாங்கள் துணிப்பையை தான் கொடுப்போம், மஞ்சப்பை அல்ல, இது துணிப்பை, மறந்துடாதீங்க. எனவே தந்தை அவர்கள் நன்றி உரையாற்ற வருகிறார்கள். நெஞ்சம் நிறைந்த கரவொலியை நீங்கள் எழுப்பலாம். இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய எல்லா விதத்திலும் நமக்கு உதவிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கண் நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய திருச்சி மறைமாவட்ட ஆயர் மேதகு எஸ் ஆரோக்கியராஜ் அவர்கள் இன்று வர முடியாவிட்டாலும் இன்று நம்மத்தில் இருந்து நமக்கு ஆசிரி வழங்கி கொண்டிருக்கிறார். எனவே ஆயர் எஸ் ஆரோக்கியராஜ் ஆண்டகைக்கு நம்முடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய அழைப்பிற்கிணங்க இங்கே வந்திருந்து நம்முடைய பாடல் குறுந்தகட்டை வெளியிட்ட திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய மேயர் வணக்கத்துக்குரிய திரு அன்பழகன் அவர்களுக்கு நம்முடைய மனப்பூர்வமான நன்றியை இப்பொழுது நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள், நான் சுப்பிரமணியபுரம் பங்கில் இருந்த போதிலிருந்தே அவர் எனக்கு பழக்கம். அவர் கவுன்சிலராக, துணை மேயராக ஒவ்வொரு பொறுப்புக்காக வந்து கொண்டு கடைசியில் இப்போ நான் மேயராகவும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய சதீஷ் ஐயா சொன்னது போல் திருச்சிராப்பள்ளியிலே மிகுந்த வளர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. மாநகராட்சி மிக சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அது நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்கு நிச்சயமாக தலைமை தான் காரணமாக இருக்க வேண்டும்.
நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் அல்லும் பகலும் சுழன்று கொண்டே இருக்கிறார். எல்லா இடங்களுக்கும் சென்று மக்களை சந்திக்கிறார். அழைப்புதல் கொடுக்க சென்றிருந்த போது அவர் மக்களுடைய குறைகளெல்லாம் கேட்டு வாங்கி தீர்த்து கொண்டிருந்தார். மேலும் நம்முடைய இந்த பகுதியுடைய எம்எல்ஏ மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் நம்முடைய கல்லூரி மீது மிகுந்த மதிப்பும் அன்பும் கொண்டவர். அவரிடம் சென்று சில கோரிக்கைகளை வைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு நம்முடைய மேயர் அவர்கள் உடன் வருவார்கள். வாங்க ஃபாதர், நான் அமைச்சரிடம் அழைத்து செல்கிறேன் என்று பலமுறை அவர் அழைத்து சென்று நம்முடைய கல்லூரிக்கு வேண்டியவற்றை செய்து கொண்டார்கள். எனவே இந்த நேரம் சிறப்பான விதத்தில் நம்முடைய அமைச்சர் மாண்புமிகு திரு KN நேரு அவர்களுக்கும் இந்த நேரம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் கலைஞர் இந்த கல்லூரிக்கு அரசு நிதியை வழங்க வேண்டுமென்று நினைத்தபோது அவர் இங்கு இருக்கக்கூடிய இந்த பணியை பார்த்து அடித்தட்டு மக்களுக்கும் பரதம், இசை இவை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன என்பதை பார்த்து அதை செய்கின்ற அருட்தந்தை SM ஜார்ஜ் அவர்களை பாராட்டி அரசு நிதி உதவியை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 2000 ஆண்டிலே தமிழகத்திலேயே சிறந்த நுண்கலை கல்லூரி என்ற பெரிய சான்றிதழை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு தமிழக அரசினுடைய பெருமையை பெற்ற இந்த கல்லூரி டாக்டர் கலைஞர் அவர்களை தொடர்ந்து இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நம்முடைய கல்லூரி மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். தமிழக கலை பண்பாட்டுத்துறை நடத்துகின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலைக்காவிரி அழைத்து கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை என்ற அந்த விழாவுக்கு கூட கலை பண்பாட்டுத்துறை கலைக்காவிரி தான் வர வேண்டும் என்று அழைத்து அரை மணி நேரம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களோடு மாணவ செல்வங்களோடு மிக சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கவும் அழைத்திருந்தார்கள். எனவே இப்படி அரசு நம்முடைய நல்ல நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தலைவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் நம்முடைய கல்லூரி மீது மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரம் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய முதன்மை குரு அந்துவான் அடிகளார் இன்று நம்மத்திலே வந்து இந்த குருவட்டை மேயர் அவருடைய கரங்களிலிருந்து பெற்று அதை நம்முடைய கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தண்ணீர் அமைப்பினுடைய பொறுப்பாளர் திரு நீலமேகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. நம்முடைய பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் திருமதி கலைச்செல்வி அவர்கள் எந்த நேரமும் நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக தன்னுடைய பணியாளர்களை அழைத்து வந்து சேவை செய்கின்ற அருமையான சகோதரி, அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலிப்பதிவாளர் திரு தமிழ்ச்செல்வன் அருமையான இந்த பாடலுக்கு ஒலிப்பதிவு செய்து கொடுத்தார், அவருக்கு நன்றி. அந்த பாடலை பாடியவர் நம்முடைய ஆசிரியை சுவாதி அவர்கள். நீங்கள் கேட்டிங்களா அந்த பாட்டு நல்லா இருந்துச்சா? ஒரு ப்ரொஃபஷனல் டச் தெரியுதா? ரைட். அப்படி ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் சுவாதி, அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாடலுக்கு இசை இயக்கம் செய்தவர், மியூசிக் ஆர்கெஸ்ட்ரேஷன் செய்தவர் சென்னையில் உள்ள டிகே உதயகுமார் என்று சொல்வோம். டிகே என்றும் அவருடைய பெயர் இருக்கும். அவருக்கு மனப்பூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோரியோகிராஃபர் இந்த பாடலுக்கு முன்னாள் மாணவரும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று விரும்பிய போது திரு பிரபின் விலாரிஸ், அவரும் PhD மாணவராக இருக்கிறார். அவர் முன் வந்து மிக அருமையாக கோரியோகிராஃபி செய்து கொடுத்தார். அவருக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அந்த கோரியோகிராஃபை பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்தவர் நம்முடைய பகுதி நேர பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமதி பெனிட்டா அவர்கள். அவர்களுக்கும் மாணவ செல்வங்கள் பிள்ளைங்க MA செகண்ட் இயர் பிள்ளைங்க அருமையாக நடனம் ஆடினார்கள் அந்த பாடலுக்கு. எனவே அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒலி குறுவட்டை டிசைன் செய்தவர் திரு ராஜ்கமல், நம்முடைய கல்லூரியினுடைய மிருதங்கத்துறை உதவி பேராசிரியர் ராஜ்கமல் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் எல்லோரும் அதை யூடியூபில் பார்க்கலாம். இந்த பாடல் நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய குழுவினருக்கு மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் யார் வேண்டுமானாலும் இதை பயன்படுத்தலாம். இதுக்கு தடை கிடையாது. அதனால் கலைக்காவிரி தனக்கு மட்டும் வைத்துக்கொள்ளாமல் இது உலகத்தில் இருக்கிற யார் வேண்டுமானாலும் இந்த பாடலை டவுன்லோட் செய்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை
நம்முடைய முதல்வர் டாக்டர் உமா மகேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழா சிறக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்தவருக்கு நன்றி. நம்முடைய மாநகராட்சியினுடைய ஃபோட்டோகிராஃபர் வந்திருக்கிறார், அவருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் மனப்பூர்வமான நன்றி கூறி அமர்கின்றேன். காட் பிளஸ் யூ. நன்றி உரை வழங்கிய செயலர் தந்தை அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த கரவொலியை நன்றியாக நாம் தெரிவிக்கலாம். पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलति तरंगा दव शुभ नामे जाहे दव शुभ आशीष माहे गाहे दव जय गाथा जन गण